சர்வாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சூர்யா ராணா இறந்துவிட்டான் என்பதை தன்னால் முடிந்தவரை எடுத்துக் கூறி அவனுக்கு புரிய வைக்கவும் முயன்றான். சர்வா முழுவதுமாக அவனை நம்பவில்லை என்றாலும் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுவிட நினைத்து அங்கிருந்து கிளம்பி நேராக வீடு வந்து சேர்ந்தான். காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழையும் முன்னர் உள்ளிருந்து சத்தம் கேட்க வாசலில் நின்று நடப்பதை கவனித்தான். ஐயோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல என்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையான குரலில் வேதிகா கூற, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இத சொல்றதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது உனக்கு நடந்திருந்தா நீ இப்படி பேசிட்டு இருப்பியா? அசிங்கப்பட்டது நான், அதனால நீ ரொம்ப சாதாரணமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நடந்திருந்தா தெரியும் என்று இன்னும் கூட முடிந்த பிரச்சனையை விடாமல் மீண்டும் மீண்டும் அதற்கு வேதிகாவையே குறை கூறிக்கொண்டு இருந்தான் தீரஜ். என்ன தீரஜ் உனக்கு பிரச்சனை என்று வேதிகா சோர்ந்து போய் கேட்க, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க வேதிகா? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். இன்னைக்கு மாதிரி நான் அசிங்கப்படணும்னு நீ ஆசைப்பட்டதே இல்லைன்னு சொல்லு, சத்தியம் பண்ணு என்று அவன் விடாமல் அவள் மீது பழி சுமத்திக் கொண்டிருக்க, வேதிகாவிற்கு காரணமே இன்றி சர்வா பேசியது ஞாபகம் வந்தது. என்ன ஆனாலும் தீரஜ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவனை நம்பவே நம்பாத என்று அன்று அவன் கூறியபோது வேண்டுமென்றே அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருந்தவள் இப்போது தீரஜ் பேசியதில் கசந்த புன்னகையோடு அவனை பார்த்தாள். ஆனால் அவனோ நிறுத்தாமல் அவளை திட்டிக் கொண்டே இருக்க, அப்போது காஃபியோடு வந்த வேலையாள் இருவரும் வாதம் செய்து கொண்டிருந்ததில் எதுவும் பேசாமல் அங்கிருந்த டேபிள் மீது காஃபியை வைத்துவிட்டு அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு தீரஜை பார்த்த வேதிகா, தீரஜ், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ பண்ண எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கம்பெனியில இருக்கிற டாப் எம்ப்ளாயி எல்லாரையும் எனக்கு எதிரா தூண்டிவிட்டு அவங்க எல்லாரையும் பிரச்சனை பண்ண வச்சது நீதான்னு எனக்கு தெரியாதா? இல்ல என்னையும் உன்ன மாதிரி நினைச்சியா தேவையில்லாம அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த என்று அவள் கேட்க, அதற்கு நக்கலாக சிரித்தவன், நீ என்ன மாதிரி இல்லேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக நீ எனக்கு சளைச்சவளும் கிடையாது. கண்டிப்பா நீயோ எனக்கு ஈக்குவலா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் என்று தீரஜ் சண்டையை பெரிதாக்கிக் கொண்டே செல்ல வேதிகாவிற்கு எரிச்சல் தான் வந்தது. நல்லது, நீ இப்படியே நினைச்சுக்கோ. நீ என்ன நினைச்சாலும் சரி, என்னை எவ்வளோ தப்பா பேசினாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தேவையில்லாம என் முன்னாடி பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத, புரிஞ்சுதா? உன்னோட இந்த பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று வேதிகா கோபத்தோடு கூறிவிட, அவளது பேச்சு தீரஜுக்கு அதீத கோபத்தை ஏற்படுத்த அவளை அடிப்பதற்கு கைகள் பரபரத்தது. எதை வைத்து அவளை அடிக்கலாம் என்று சுற்றி பார்த்தவன் அப்போதுதான் வைத்துவிட்டு சென்ற சூடான காஃபியை பார்த்து அதை எடுக்க அவனது கைகள் நீண்டது. அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சர்வாவிற்கு தீரஜ் அடுத்து என்ன செய்யப் போகிறான் என்று புரிந்துவிட, வேதிகாவிற்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என வேகமாக ஓடிவந்தவன் வேதிகா மீது காஃபி கப்பை வீச குறுக்கே புகுந்து அவளை காப்பாற்றி இருந்தான். அதில் அந்த கப் சர்வாவின் தலையில் பட்டு அவன் சட்டையில் ஊற்றியது. திடீரென அவள் கண்களை மூடி திறப்பதற்குள் அந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்க, சூடான காஃபி பட்டதில் ஆ என்று சர்வா அலற, சர்வா என்று வேதிகா கத்தினாள். மெல்ல அவளிடம் இருந்து சர்வா விலகிட அவனது சட்டை முழுவதும் காஃபியில் நனைந்து உடலோடு ஒட்டியிருந்தது. சூடான காஃபி அவன் முதுகை பதம் பார்த்திருக்க, தலையில் பட்ட காஃபி கப் இரத்தத்தை வர வைத்திருந்தது. வேகமாக டிஷ்யூ பேப்பரையும் தண்ணீரையும் கொண்டு வந்த வேதிகா அவனுக்கு உதவ முற்பட, சர்வா தனது கர்ச்சீஃபை எடுத்து காஃபி பட்ட கைகளை துடைத்துக் கொண்டான். சர்வா, உனக்கு ஒண்ணு இல்லையே என்று அவனை ஆராய்ந்து கொண்டே கேட்ட வேதிகா கோபமாக தீரஜை முறைத்து, அறிவே இல்லையா தீரஜ் உனக்கு என்று திட்ட ஆரம்பிக்க, அவளை தடுத்த சர்வா, தீரஜ், புரோட்டான் கம்பெனியில நடந்த எதுக்கும் வேதிகாக்கும் சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம இதுக்கு மேல அவளை பத்தி தப்பா பேசுன, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கோபத்தில் கண்கள் சிவக்க விரல் நீட்டி எச்சரித்தான். சர்வாவின் அந்த அவதாரத்தை பார்க்கவே தீரஜுக்கு பயமாக இருந்தாலும் அதை உள்ளுக்குள் மறைத்துக் கொண்டவன், ஏ வேதிகா, கடைசியா சொல்றேன், உன்னோட இந்த வீணா போன புருஷன் உயிரோட இருக்கணும்னா தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட வேண்டான்னு சொல்லு என்று மிரட்ட முயல, அவளோ அவனுக்கு பயப்படாமல், தாத்தா இல்லாத தைரியத்துலதான் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. தாத்தா இருந்தா வாய கூட நீ திறக்க மாட்ட. நீ அவனை மிரட்டுறியா
என்று பதிலுக்கு கேட்க அவர்கள் இருவரையும் கோபமாக முறைத்த தீரஜ் வேதிகா மீண்டும் பேசுவதற்குள் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவன் சென்றதும் பெருமூச்சோடு சர்வா பக்கம் திரும்பிய வேதிகா அவனை கவலையோடு பார்த்து, "ஆர் யூ ஓகே?" என்று கேட்க சர்வா சாதாரணமாக தலையாட்டி, "எனக்கு ஒண்ணுல்ல, ஐ எம் ஃபைன்" என்றவன் ரூமை நோக்கி நடந்தான். அவன் பொய் சொல்கிறான் என அப்பட்டமாக தெரிந்தது. காஃபி கப் உடையும் சத்தம் கேட்டு வேலை செய்யும் பெண் அங்கு வந்திருக்க, அந்த பெண்ணிடம் இடத்தை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு சர்வாவை பார்க்கச் சென்றாள். எந்த அளவிற்கு அவன் காயப்பட்டிருக்கிறான் என தெரியவில்லை என்றாலும் நிச்சயம் அவனுக்கு முதலுதவி தேவை என்ற அளவிற்கு வேதிகாவிற்கு புரிந்தது. கூடவே, "நான் தான் பைத்தியக்காரி, தீரஜுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம அவனை திட்டி அந்த கிறுக்கன் காஃபிய ஊத்த வந்து சர்வாவுக்கு இப்படி ஆயிடுச்சு" என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவள் அறைக்குள் நுழைய கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்தான் சர்வா. இன்னும் கூட காஃபி பட்டிருந்த அந்த சட்டையை சர்வா கழட்டியிருக்கவில்லை. கண்ணாடியில் தன் மீது பட்ட காயத்தை பார்க்க முயன்று கொண்டிருந்தான். மெல்ல அவன் அருகில் சென்ற வேதிகா, "நிஜமாவே நீ ஓகேவா?" என்று கவலையுடன் கேட்டாள். அவள் குரலிலேயே அவளது கவலை அப்பட்டமாக தெரிந்தது. தயக்கத்துடன் தன்னை பார்ப்பவளை திரும்பி பார்த்த சர்வா, "எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கே, கூல்" என்று தலையாட்டியவன், "உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா?" என்று அவளிடம் திருப்பிக் கேட்டான். "எனக்கென்ன, நல்லாதான் இருக்கேன், நீதான் குறுக்க புகுந்து என்னை காப்பாத்திட்டியே, எனக்கு ஒண்ணும் இல்ல" என்று அவள் சொன்னதும் அவளை திரும்பி பார்த்து லேசாக சிரித்தான் சர்வா. முதன் முறையாக அவனது அந்த சிரிப்பை பார்த்த வேதிகாவிற்கு அவன் அழகாகத் தெரிய இமைக்காமல் சில நொடிகள் அவனையே பார்த்தாள். மீண்டும் கண்ணாடி பக்கம் திரும்பிய சர்வா, "இட்ஸ் ஓகே, வைஃப்க்கு ஏதாவது பிரச்சனைனா ஹஸ்பண்ட் தானே காப்பாத்தணும், அதுதான் கடமை, அதத்தான் நான் பண்ணேன்" என்றான். "ஏய், இது காமெடி பண்றதுக்கான நேரம் இல்ல, அமைதியா இரு" என்று முணுமுணுத்துக் கொண்டே அவன் அருகில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுடன் சென்றவள், "இந்த பக்கம் திரும்பு, எவ்வளோ காயம் பட்டிருக்குன்னு பார்க்கணும், காட்டு" என்று கேட்க, "ஏய், நான் நல்லாதான் இருக்கேன், நீ ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை" என்று மீண்டும் அழுத்தமாக கூறினான் சர்வா. அதைக் கண்டுகொள்ளாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கீழே வைத்துவிட்டு அவன் பக்கம் திரும்ப சர்வா அவளையே பார்த்து கொண்டு நின்றான். "என்ன அப்படியே நிக்கிற, சட்டையை கழட்டு" என்று கூறி அவன் சட்டை பட்டன்களை அவிழ்க்க அருகில் வர அவள் கையை பிடித்து தடுத்த சர்வா, "நானே பண்ணிக்கிறேன், இரு" என்று கூறி மெல்ல தனது சட்டையை கழட்டினான். அப்போதுதான் அவன் முதுகில் இருக்கும் புலி பாதம் போன்ற மச்சத்தை பார்த்த வேதிகா, "இந்த டாட்டூ ரொம்ப நல்லா இருக்கு" என்று ஆச்சரியமாக கேட்டவள் மெல்ல அதனை வருடிக் கொடுத்தாள். பாவம், டைகர் பற்றியோ இல்லை டைகர் உடலில் இருக்கும் மச்சம் பற்றியோ அவளுக்கு எதுவுமே தெரிந்திருக்காமல் போக அது டாட்டூ என்று நினைத்து அவனிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். வேதிகாவிற்கு சாதாரணமாகவே டாட்டூ போட்டவர்களை பிடிக்கும். ஆனால் அதியமானுக்கு அத்தகைய நபர்களை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் தீரஜ் டாட்டூ போட்டுக் கொண்டு வந்திருந்தாலும் அவனை மட்டும் எதுவும் சொல்லாமல் அவர் தன்னுடனே வைத்துக் கொண்டார். வேதிகாவிற்கு அப்போதிலிருந்தே தாத்தா தீரஜுக்கு சாதகமாக இருந்திருக்கிறார் என்பதை இன்று வரை அவள் புரிந்து கொள்ளவே இல்லை. யோசனையுடனே அவள் நிற்க, "இது டாட்டூ இல்ல, மச்சம், நான் பிறந்ததிலிருந்தே இருக்கு, அதை பத்தி வேற எதுவும் தெரியாது" என்று கூறி மச்சத்தின் மீது இருந்த அவளது கவனத்தை அவன் மீது பட்டிருந்த காயத்தின் பக்கம் திருப்பினான். சர்வாவின் சட்டை சற்று தடிமனாக இருந்ததால் காயம் ஆழமாக படவில்லை. காயத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த வேதிகா, "பரவாயில்ல, சீக்கிரம் சரியாயிடும்" என்று கூற, "அதான் நான் சொல்றேன் இல்ல, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு, விடு" என்று மீண்டும் மீண்டும் அதையே சொன்னான் சர்வா. "சரி, ஒரே நிமிஷம், இந்த பக்கம் வாஷ் பேசின் கிட்ட வா, காயத்தை கிளீன் பண்ணணும்" என்று வேதிகா கையை பிடித்து அழைக்க, "கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் பண்றியா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ப்ளீஸ்" என்று சோர்வாக கூறினான் சர்வா. அதில் நிமிர்ந்து அவனை நேருக்கு நேர் பார்த்தவள், "இன்னும் எதுவுமே சாப்பிடலையா, ஏன் முன்னாடியே சொல்லல" என்று கேட்டவள் அறையிலிருந்து வெளியே செல்ல சர்வா அவள் வருவதற்குள் குளித்து முடித்து வெளியில் வந்தான். நிச்சயம் மீண்டும் வந்து காயத்தை சுத்தம் செய்கிறேன் என்று ஏதாவது அவள் செய்வாள் என கணித்துதான் குளித்தே முடித்து விட்டான். சில நிமிடங்களில் மீண்டும் உள்ளே வந்த வேதிகா, "உனக்கு சமைக்க சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும்" என்று கூறினாள். "எனக்காக சமைக்க சொன்னியா, ரியலி?" என்று ஆச்சரியமாக கேட்டான் சர்வா. இதற்கு முன்னர் இதுபோல நடந்ததில்லையே. அவன் பசியில் வந்தாலும் சரி, தூக்கத்திற்காக சோர்ந்து போயிருந்தாலும் சரி, அவனை கண்டுகொண்டதே இல்லையே. அந்த ஆச்சரியத்தில் அவன் கேட்க,
அந்த கேள்வியைக் கண்டுகொள்ளாமல், "குளிச்சு முடிச்சிட்டியா? இப்ப நான் லோஷன் போட்டு விடவா?" என்று கேட்டாள். சர்வா தலையை ஆட்ட அவனை அமர வைத்தவள் காயத்திற்கான லோஷனை மெதுவாகத் தடவ ஆரம்பித்தாள். அப்போது திடீரென அவளுக்குள் ஒரு கேள்வி தோன்ற, "நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா?" என்றாள். சர்வா அமைதியாக இருக்க, புரோட்டான் கம்பெனியில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? முன்னாடியே இத கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப கேட்கத் தோணல. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கணும் என்று அவள் சொல்ல சர்வா அமைதியாக இருந்தான். இந்த கேள்வியை சர்வா எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் நொடிகளில் காரணத்தை தயாரித்தவன், "நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே தீரஜ் பத்தி நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். நீதான் கேட்கவே இல்ல. இன்னைக்கு பாரு அவன் எந்த லெவலுக்கு வந்துட்டான்னு. நீ ஜாக்கிரதையா இரு" என்று சர்வா சொல்லி முடிக்க, இப்போது வேதிகா அமைதியாகி விட்டாள். பிறகு, "ரொம்ப தேங்க்ஸ்" என்று மெல்லிய குரலில் அவள் கூற, சர்வாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவளோ, "என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ். அந்த காஃபி என் மேல பட்டிருந்தா கண்டிப்பா எனக்கு பெரிய காயமே ஆயிருக்கும்" என்று அவள் உணர்ந்து நன்றி கூற, "இட்ஸ் ஓகே, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்" என்று மெல்ல சிரித்தான் சர்வா. காயத்திற்கு மருந்து போட்டு முடித்தவள் அங்கு கிடந்த சர்வாவின் சட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். மீண்டும் உள்ளே நுழையும் பொழுது அவள் கையில் சட்டை இல்லை. சர்வா அவளையே பார்க்க, "என்னாலதான் அந்த ஷர்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் உனக்கு வேற வாங்கித் தரேன்" என்று அவள் சொல்லி முடிக்க, எழுந்து நின்ற சர்வா, "அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நீ எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற?" என்று சொன்னவன் அறையிலிருந்து வெளியே செல்ல, போகும் அவனையே பார்த்துக் கொண்டிருந்த வேதிகா முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது. அவனை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அனைத்தையும் அவள் செய்த பிறகும் இன்று தனக்காக காயப்பட்டு தன்னை காப்பாற்றுவான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தன்னையும் மீறி சர்வாவின் பின்னாலேயே அவள் கால்கள் செல்ல, அவனை பின்தொடர்ந்து தானும் வந்தாள். டைனிங் டேபிளில் டின்னர் தயாராக இருப்பதை பார்த்தான். எப்போதும் செய்வதை விட அவனுக்காக பார்த்து பார்த்து வகை வகையாக அனைத்தும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. கூடுதலாக பழங்கள் வேறு நறுக்கி வைக்கப்பட்டிருக்க, அதை பார்த்ததும் சர்வாவிற்கு இன்னும் பசி அதிகமானது. வேகமாக படிகளில் இறங்கி டேபிளை நோக்கிச் சென்றான். அப்போது அவனுக்கு ஷிவானியிடமிருந்து போன் கால் வர, யோசனையுடன் அழைப்பை ஏற்றவன், "ஹாய் ஷிவானி, சொல்லு" என்றான். பாவம், வேதிகா பின்னால்தான் வந்து கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்குத் தெரியாமல் போனது. அதுவரை சிரித்த முகத்தோடு அவன் பின்னாடி வந்த வேதிகா ஷிவானியின் பெயரைக் கேட்டதும் அப்படியே நின்றுவிட்டாள். தன்னையும் மீறி ஏதோ ஒரு எரிச்சல். ஷிவானியோடு சர்வா பேசுகிறான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வேதிகா என்ன செய்யப் போகிறாள்? ஷிவானி எதற்காக இந்த நேரத்தில் சர்வாவை அழைக்க வேண்டும்? வேதிகாவின் மனதில் காதல் இருக்கிறதா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.